நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நம்ம ஒரு விஷயம் வாசி கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 12, 13 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்பதை நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தேவனே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவரீர் இந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்கும்படி நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். இப்பொழுதும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து, வசன பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைப்படும். இதில் உள்ள சத்தியங்களை எல்லாம் நாங்கள் விளங்கி கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கும் நீர் எங்களுக்கு உதவ வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் கர்த்தர் நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்யும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில நாம் தொடர்ச்சியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து சத்தியத்தை கேட்டுக்கிட்டு வருகிறோம். அதுல நாம் இதுவரைக்கும் யோவான் 15ஆம் அதிகாரம் 11 வசனம் முடிய நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னா, அது ஒரு தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறதனுடைய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம், இல்லைங்களா? 13ல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு நடந்த சம்பவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சம்பவம், அது தம்முடைய சீசர்களோடு ஆண்டவர் ஐக்கியம் கொள்ளும்படி அங்க இருந்து பேசுகிறதான முக்கியமான வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? மற்ற சுவிசேஷங்கள்ல இருந்து இது வேறுபட்டதாக இருக்கிறது. மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம் இதை ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சமாக சொன்னாலும் இந்த அளவுக்கு 5 அதிகாரங்களாக விளக்கி சொல்லுகிறத நம்ம அதுல பார்க்க முடியாது. அந்த விதத்துல இந்த யோவான் சுவிசேஷத்துல இந்த அதிகாரங்கள் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த 5 அதிகாரங்களுமே தேவ பிள்ளைகளால் அதிகம் விரும்பப்படத்தக்க பகுதியாக இருக்கிறது. அநேகரால் விரும்பப்படத்தக்க பகுதியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க ஆண்டவர் அநேக விஷயங்களை பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். தம்முடையவர்களோடு அநேக காரியங்களை இங்க ஆண்டவர் பேசிக்கிட்டே வருகிறார், இல்லைங்களா? ஆகவே இது ரொம்ப வாசிக்க வேண்டிய, அடிக்கடி வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. தேவன் நம்ம மேல் காண்பிக்கிற அந்த அன்பு, இந்த இரக்கம், அதெல்லாம் நமக்கு இந்த பகுதிகளில் அழகாக விவரிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 17ஆம் அதிகாரத்துக்கெல்லாம் வந்தா தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற அற்புதமான வேண்டுதல்கள் நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் இன்னும் அழகா மாறணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எடுத்து வாசிக்கணும். 17ஆம் அதிகாரத்தை எல்லாம் வாசிக்கணும், சரிங்களா? ஆறுதலான காரியங்களை நாம் உணர வேண்டும் என்று சொன்னா 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும். 13ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து மேல வச்சிருந்த அன்பு எவ்வளவுன்றத காட்டி, அதுக்கு பின்னாடி அதை வெளிப்படையாக தாழ்மையாக அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இதையெல்லாம் நம்ம அங்க 13ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். இப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது அங்கே நாம் செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகளை ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறத பார்க்கிறோம். அது ஒரு உருவகத்தின் மூலமாக காட்டுகிறார், இல்லைங்களா? இந்த உருவகம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம நினைச்சிடக்கூடாது ஏதோ ஒரு கடினமா ஒன்ன சொல்லி மக்களுக்கு அதை சொல்றாரு அப்படின்னு இல்லை. அன்றைக்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையான உதாரணங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், இல்லைங்களா? திராட்சை செடி நமக்கு வேணா கொஞ்சம் அந்நியமா தெரியலாம், இல்லைங்களா? நம்ம அன்றாடம் பார்க்கறது இல்லை, இல்லைங்களா? இந்த முள்ளு செடியே நான் பார்க்க முடியும், முள்ளு செடியே இல்லையாட்டுறது, இல்லைங்களா? இப்போ தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தா எங்க திரும்பினாலும் முள்ளு செடி இதெல்லாம் இருக்கும், இல்லைங்களா? இங்க நமக்கு முள்ளு செடியே இல்லை, இல்லைங்களா? இப்போ இங்க இருக்கிற ஏதாவது சின்ன பசங்க கிட்ட முள்ளு செடியெல்லாம் நம்ம சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு அது அந்நியமா தான் தெரியும், இல்லைங்களா? நாங்கெல்லாம் விளையாட போகும்போது முள்ளு காலில் ஏறிடும், அதுக்கப்புறம் அதை எடுத்தா அப்படியே ரத்தம் வரும், அப்புறம் அந்த முள்ளு மரத்தை வச்சுதான் கிள்ளி தாண்டெல்லாம் வெட்டுவோம், வெட்டி அதில் தான் அடிப்போம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு அந்நியமா தெரியும், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம்
சிரமமா இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா கிள்ளி தாண்டல்ல விளையாடி அதெல்லாம் இங்க கொஞ்சம் புரியாது இல்லையா. இப்ப இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அந்த மாதிரி அன்றைக்கு அங்க அவங்க நாடு இல்லைங்களா, அங்க இருக்கிற இஸ்ரேல்ல இந்த திராட்சை செடி, அது கொடி, இந்த பழம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய வாழ்வியல் முறையில ஒண்ணா இருந்தது இல்லைங்களா. அவங்க அன்றாடு விவசாயம் பண்ணுகிற ஒரு காரியம் இல்லைங்களா. அப்படி இருந்ததுனால அந்த உதாரணங்களை இயேசு கிறிஸ்து எடுத்து எளிமையாக மக்களுக்கு புரியும் விதத்துல அவர் சொல்ல வந்த சத்தியத்தை சொல்லுகிறார். அதைத்தான் உருவகத்தின் மூலமாக பேசிக்கொண்டு வருகிறார். அப்படி இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய 1-17 வசனம் வரைக்கும் அந்த உருவகத்தை பயன்படுத்தி தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து தன்னோடு இணைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை ஆண்டவர் சொல்றார். நீங்க என்னோட கூட இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இப்படி பேசிக்கிட்டே வருகிறார். இப்படி நம்ம பார்க்கிற பொழுது கடந்த வாரத்துல நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா. கடந்த வாரத்துல நம்ம பார்க்கிற பொழுது அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் இல்லைங்களா. அந்த அன்பை ஏதோ ஒரு காரியத்தை காட்டி அப்படி சொல்லிட முடியாது இல்லைங்களா. சொல்லலாம், நமக்கு ரொம்ப பெருசா இருக்கிறத எதையாவது காட்டி சொல்லலாம். சமுத்திரம் மாதிரி, அதாவது கடல் மாதிரி அந்த அன்புன்னு சொல்லலாம். இல்லைன்னா எவரெஸ்ட் சிகரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒண்ணுன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த அன்பு அது எல்லாவிட பெருசு அப்படின்றத காட்டும்படி, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மாறாத உன்னதமான அந்த அன்பை காட்டி, அந்த விதமான அன்பை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம் பாரு இல்லைங்களா. அதை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுக்கள்னு சொல்றார் இல்லைங்களா. அதுதானே சொல்றாரு. 11ஆம் வசனத்துல பார்த்தா, அதாவது 10ஆம் வசனத்துல அதுக்கு ஒரு முன்மாதிரியும் வைக்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் சொல்றார். ஒரு முன்மாதிரி வைக்கிறார் இல்லைங்களா. நான் எப்படி இந்த உலகத்துக்கு மானுடத்துல வந்திருந்த பொழுது நான் எப்படி பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் மரணப்பரியந்தும் என்னை தாழ்த்தி நான் வாழ்ந்தனும், அந்த மாதிரி நீங்களும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்ல நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி முன்மாதிரி வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நான் இதில் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றேன். என்னுடைய சந்தோஷம் எனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த உறவில் ஏற்படுகிற அந்த சந்தோஷம் இல்லைங்களா, அவர் மூலமா தான் நம்ம பிதாவோடு இணைக்கப்படுகிறோம் இல்லைங்களா. அந்த சந்தோஷம் உங்கள்ல இருக்கும். நம்ம அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த சந்தோஷம் நம்மள இருக்கு. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படின்னா, அது நிறைவா இருக்கணும்னா நாம ஆண்டவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கோம். அப்பதான் நம்ம அதுல வளர்ந்து போவோம். இல்லைன்னா நமக்கு அது வெறும் ஒரு வார்த்தையா மட்டும்தான் இருக்கும். அன்பு அன்பு அன்புன்னு நம்ம பேசுவோம், ஆனா அதை பத்தி நமக்கு தெரியாது இல்லைங்களா. அப்படி பேசி இப்ப 12ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம 4ஆம் வசனத்துல பார்த்தோம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி விசுவாசத்துல நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை அங்க பேசுறார். சரிங்களா. விசுவாசத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம பெற்றுக்கிட்ட விசுவாசம், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், அதுல நாம நிலைச்சிருந்தாதான் நாம கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோன்னு சொல்றார். அப்படி சொல்லி 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி உண்மையான சீசத்துவத்தினுடைய ஆதாரத்தை அங்க முன்வைக்கிறார். உண்மையான தேவனுடைய பிள்ளைனா அதுக்கான ஒரு ஆதாரமா இருக்கிறது கனி உள்ள வாழ்க்கை என்று சொல்லி சொல்றார். நம்மள உடை நடை பாவனை அந்த மாதிரி இல்ல, நம்ம கனியுள்ள வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். இப்படி சொல்லிக்கிட்டு வர இயேசு கிறிஸ்து இப்போ இந்த 12ஆம் வசனத்துல அவருடைய ஐக்கியத்தை குறிக்கிற இன்னும் அவரோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறிக்கிற இன்னும் தெளிவான ஆதாரத்தையும் அடையாளத்தையும் இங்க நமக்கு முன்னாடி வைக்கிறார்.
இன்னும் நம்ம அவரோட அந்த ஐக்கியத்துல இருக்கிற அந்த காரியத்தை குறிக்கிற தெளிவான ஆதாரத்தை இப்பெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. இன்னும் தெளிவான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. நீங்க என்னோடு கூட இணைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இணைக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார். அதைத்தான் இங்க 12 சொல்றாரு. இந்த வார்த்தை இங்க பாக்குற 12ஆம் வசனம் ஏற்கனவே அவர் போதித்த அந்த சத்தியத்துக்கு நேராக மறுபடியுமாக திருப்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தை பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 பார்த்தா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்க, முதல்ல சொன்ன அந்த சத்தியத்துக்கு நேராக இப்ப திருப்புறார் ஜனங்களை, சீசர்களை திருப்புறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் முந்தின வசனத்துல சொன்னார் இல்லைங்களா, நான் உங்கள அன்பா இருக்கேன், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்கள அன்பா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ ஒருபடி மேல போய் அப்படியே சொல்லிக்கிட்டு வருகிறார். ஒரு காரியமா சொல்லிக்கிட்டு வர்றாரு. விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது சொல்றாரு, மெய்யான சிசுத்துவத்தின் ஆதாரத்தை சொல்றாரு. இன்னும் ஒருபடி போய் அவருடனான நம்முடைய ஐக்கியத்தினுடைய அடையாளத்தையும் ஆதாரத்தையும் மறுபடியும் முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருந்தா தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மில் அன்பாய் இருக்கிறது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அப்படி அன்பா இருந்தா நாம அவருடைய பிள்ளைகள், சீசர்கள் அப்படிங்கிறது வெளிப்படும் இல்லைங்களா. அன்பா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம மறுதளிக்கிறோம். அதாவது நாம கடவுளுடைய பிள்ளை இல்லைன்றத காட்டுறது ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறது இல்லைங்களா. அதான் இங்க சொல்றார், சக விசுவாசிகளிடத்துல நம்ம காட்ட வேண்டிய அன்பினுடைய மிகப்பெரிய கடமையை ஆண்டவர் நம்ம முன்னாடி வைக்கிறார். உடைய பொறுப்பு இல்லைங்களா. அந்த அன்பை வெளிக்காட்டுறது ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, நம்ம செய்ய வேண்டியது. ஆண்டவரோட அந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்மள இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நம்ம அதிக கனிகளை கொடுத்து அதிக சந்தோஷமான வாழ்க்கையை கடவுளுக்குள்ள வாழ முடியும். இதெல்லாம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கிற அந்த காரியத்துல அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவித்து வாழ முடியாது இல்லைங்களா. அது வேற வேற விதத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கான ஆப்ஷனை ஆண்டவர் நமக்கு சொல்லலை இல்லைங்களா. அதெல்லாம் சொல்லலை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், அன்பின் மிகப்பெரிய கடமை ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துறதுன்னா என்ன, அன்பு செலுத்துறதுன்னா என்ன? பொதுவா அன்பு செலுத்துறது இந்த உலகத்துல பாக்குற பொழுது என்ன அன்பு செலுத்துறதா நினைக்கிறாங்க, ரொம்ப அமைதியா பேசி இல்லைங்களா, அவங்க எந்த விதத்துலயும் அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்தாலும் அதை கண்டு காணாத மாதிரி இருந்துக்கிறது. அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இந்த உலகம் செய்யும் இல்லைங்களா. என்ன செஞ்சா என்னப்பா நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது இல்லை அன்பு. ஆண்டவர் சொன்னது இல்லைங்களா. அன்பு என்பது என்னன்னா, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொல்றார். இப்போ 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், புதிய கட்டளை தருகிறேன்னு சொல்லும் போது உன்னை விடவும் நீ மற்றவனை நேசி என்று சொல்லி சொல்றார். அப்போ நமக்கு ஒண்ணு நம்ம போய் சீரழிவதற்கு நம்ம சந்தோஷப்படுவோமா? படமாட்டோம். நமக்கு நம்ம சீரழிச்சுக்கிறதுக்கு படமாட்டோம். இப்போ நம்மளை எவ்வளவு நேசிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி மற்றவர்களை நேசிக்க வேண்டும் இல்லைங்களா. பாருங்க, ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கிறாரு, ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம இருக்கிறாங்க சபையில. அப்போ அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட முடியுமா? வளரணும், அவங்களும் வளரணும், அந்த அன்புல வளரணும், அந்த இயேசுவனுடைய அந்த நேசத்துல இன்னும் அகமகிழணும் அப்படிங்கிறது அது எதை காட்டுது? அன்பை வெளிக்காட்டுறது இல்லைங்களா. இல்லை அப்படின்னு சொன்னா எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு விடுறாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த உலகத்து மாய்மாலமான அன்பு இல்லைங்களா. அப்போ ஒரு நன்மையான காரியத்தை செய்கிற பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தி
அவர்களை ஊக்குவிக்கிற மாதிரியே அவர்கள் தவறுகளை செய்கிற பொழுது அதை அன்போடு கண்டித்து, இல்லைங்களா, சில நேரங்கள்ல அவங்கள கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு நேரா நம்ம நடத்துறோம், இல்லைங்களா, அதுவும் அன்பு, இல்லைங்களா. அப்படி இல்லைன்னா அது அன்பா இருக்காது. அது பேர் மாய் மாலம், அது பேர் என்னது, திருட்டுத்தனம்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, அன்பின் பெரிய கடமையை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்கிறார். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த கட்டளைய அவர் தன்னுடைய சொந்த முன்மாதிரியால நமக்கு வெளிப்படுத்துறாரு, இல்லைங்களா. நீ அன்பா இருங்கன்னு சொன்னாலும் நம்ம மூளை எல்லாம் வேற மாதிரி வேலை செஞ்சிடக்கூடாது, இல்லைங்களா. ஆண்டவரே அதை முன்னாடி வைக்கிறார் முன்மாதிரியா. எப்படி வைக்கிறாருன்னா, பாவிகள் மேல அவர் வைத்தாரு பாருங்க அந்த ஈடு இணையற்ற அந்த அன்பு, இல்லைங்களா. அதுக்கு குறைவா நாம ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அந்த அன்பு இருக்கக்கூடாது. அது அளவாகவோ அல்லது ஒரு தரமாகவோ இருக்கக்கூடாது. நம்முடைய அளவு தரம் அப்படிங்கிறது, அந்த அன்பினுடைய அளவு தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து நம்ம மேல காட்டினார் பாருங்க ஈடு இணையற்ற ஒரு அன்பு, அந்த அன்பு போல ஒரு அந்த அன்பு தான் காட்டும், அந்த மாதிரியான அன்பு, இல்லைங்களா. அதைத்தான் நம்ம காட்டணும், இல்லைங்களா. அதுக்கு குறைவா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அளவு கிடையாது. ஆண்டவர் ஒரு அளவு வச்சிருக்கிறார், இந்த அளவுல இதுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு குறைவா பண்ணக்கூடாது, இல்லைங்களா. அதை முயற்சிக்கிறதுல தான் நம்மளுடைய அன்பை காட்டுறதுல அதிகமாக ஈடுபடும், இல்லைங்களா. கிறிஸ்து என்ன செய்வார், இல்லைங்களா. கிறிஸ்து இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு தெரியுங்களா, சபையில அவருடைய வார்த்தை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கார், தீர்க்கதரிசியாக இருந்து, இல்லைங்களா. தீர்க்கதரிசி பணியை செய்யறாரு இப்போ, இல்லைங்களா. தீர்க்கதரிசியின் பணியில என்ன செய்வாரு, நம்முடைய தவறுகளை காட்டுவாரு, நம்ம நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்ல இன்னும் என்கரேஜ் பண்ணுவாரு, எல்லாம் செய்யறாரு, இல்லைங்களா. அப்ப எல்லாமே கலந்ததுதான் அந்த அன்பு, இல்லைங்களா. ஆண்டவருடைய அன்பை நம்ம ஈடு இணையற்ற அன்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை நம்ம இந்த உலகத்து அன்போடு கூட இது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த அன்பு அந்த அளவுக்கு தான் விளக்கப்பட்டு இருக்கிறது அநேகரால், இல்லைங்களா. எப்படி விளக்கப்படுகிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அன்பு அப்படின்னு சொன்னா, எவ்வளவு வேணாலும் கேடு கட்டவனாக இருந்தாலும் சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப மோசமா இருந்தாலும் கடவுளை நீ நேசிக்கிறார், உண்மைதான், இல்லைங்களா. நேசிக்கிறார் தான். ஒரு மிகப்பெரிய மோசமான நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நீ நேசிக்கிறார் தான். ஆனா திமிரு பிடிச்சி போய் இருக்கிறவங்கள ஆண்டவர் அப்படி செய்யறதா சொல்லணும், வேதத்தில் நம்ம பார்க்க முடியாது. யாருக்கு மன்னிப்பு இருக்கு தெரியுங்களா, மனம் திரும்புகிறவனுக்கு தான், மனம் திரும்பி வருகிறவனுக்கு தான். தன்னுடைய வார்த்தை ஆண்டவர் அனுப்புகிற பொழுது அதை தாழ்மையோடு கேட்டு, ஐயோ நம்முடைய நிலைமை இப்படி இருக்குதான்னு சொல்லி, ஆண்டவரே ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னின்னு சொன்னா ஆண்டவர் 2 கரத்தையும் நீட்டி நேசிப்பார், சரிங்களா. அப்படி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் அதை செய்யறது இல்லை. அப்புறம் அவங்க வாழ்க்கையில அவங்க கிறிஸ்துவங்க தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துடும், இல்லைங்களா. அது வந்துடும். அதனால ஆண்டவருடைய அன்பை நம்ம தவறா புரிஞ்சிடக்கூடாது, இல்லைங்களா. அப்ப பாருங்க, ஒரு முன்மாதிரியை வைக்கிறார், தன்னுடைய முன்மாதிரியின் மூலமா அந்த கட்டளை வைக்கிறார். அது ஒரு கட்டளை, இல்லைங்களா. நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்க, நான் உங்கள் அன்பா இருந்தது போல ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க முயற்சி செய்யுங்கள்னு சொல்லல, அன்பு செய்யறதுக்கு பாருங்க அல்லது முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அன்பா இருங்கள். இருங்கள்னா என்னது, கட்டளை, அது இரு, இல்லைங்களா. நீங்க அப்படி இருந்து, அதைத்தான் 13ல சொல்லுவாங்க, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், உலகம் அறியும், இல்லைங்களா. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அறியும், இல்லைங்களா. அதான் சொல்றார், அதைத்தான் அளவாகவும் தரமாகவும் வைக்கிறார். அப்ப இந்த கட்டளை ஆண்டவர் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றது கிறிஸ்துவ அன்பினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மேலான தன்மையும் நமக்கு காட்டுகிறது, இல்லைங்களா. இந்த அன்பின் முக்கியத்துவம், சும்மா எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது, நல்லா நினைச்சுக்கணும். வாழ்க்கையில சும்மா ஏதோ நம்ம போய்கிட்டு வர மாதிரி எல்லாம் நினைக்கூடாது, இல்லைங்களா. அதனாலதான் எப்படி தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் பரஸ்பரம் காட்டுறது, இல்லைங்களா. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி, ஜபத்துல தாங்கி, இல்லை
இதெல்லாம் செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கொடுத்து, ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்ளும்படி கேட்டு, இல்லைங்களா? அதெல்லாம் செய்யணும். இல்லைனாதான் நடக்காது. இல்லைன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? 2 விளங்காத ஆளு மாதிரி வந்து உட்காந்து, ஒருத்தன் வடக்கையும் ஒருத்தன் தெற்கையும் இருந்து ஜெபம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. நடுவுல இருக்கிற ஆண்டவரை பாருங்க நினைச்சு ஒருக்கா. ஆண்டவருக்கு இறுதியும் தெரியும். இவன் எதுவுமே கேட்க மாட்டான். இந்த பக்கம் ஒருத்தன் எப்படி கஷ்டப்படுவான். 2 பேர்த்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே என்னை நீங்க பாருங்கண்டா, அது கேள்வி கேள்வி பண்றது தானே. அப்படி செஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப பரஸ்பரம் அன்பு அது காட்டணும். அந்த அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பா இருக்கணும். வேதத்தினால் கட்டுப்பட்ட அன்பா இருக்கணும். அது சந்தோஷமா ஏற்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுகிற காரியத்தில் அது எப்படிப்பட்ட உதவியாவனாலும் இருக்கலாம், இல்லைங்களா? வெறும் கொடுக்கறது தான் உதவின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. வேதம் சொல்லும்போது நீதிமான் என்னை கனிவாய் கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்கும் என்று சொல்லி சொல்றார். அப்ப என்னன்னா, சில நேரங்கள்ல அந்த விதமான காரியங்கள்லாம் நமக்கு தேவை, இல்லைங்களா? அப்ப ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி, ஒருவருக்கொருவர் சந்தோஷமா ஒருத்தங்க இருக்கிற பொழுது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறது, துக்கப்படுகிறவர்களோட துக்கப்படுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது, இல்லைங்களா? இதெல்லாம் வேதம் சொல்லுது. இப்படி இணைந்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப இல்லைன்னா அது சரியான அன்பாக இருக்காது. அந்த அன்பு சரியானதா இருக்காது. அது மாய்மாலமானதாக இருக்கும். பாருங்க, ஆண்டவர் 12ஆம் வசனத்துல இன்னும் நம்ம அவருடனான ஐக்கியத்துல வர்றதுக்கான அந்த அடையாளத்தை அழகா நமக்கு வெளிக்காட்டுறார். சரி, 13ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி சொல்றார், இல்லைங்களா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்ப இந்த 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நம்ம சேர்த்து 2 ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியும். நீங்க அன்பு கூறணும்னு சொல்றாரு. இப்ப அது எப்படி எந்த அளவுக்கு ஆழமா இருக்கணும்னு சொல்றாரு. சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை நேசித்து உங்களுக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்குறேன் பாருங்க, அந்த மாதிரி அந்த அன்பு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அன்பு அப்படி இருக்கும். அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவன்றது பதிலால் மரணம், அது மீட்பின் காரியம், மீட்பின் அன்பு. அது நம்மளால செய்ய முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் மறிக்க முடியாது, ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக இன்னொரு மனிதன் மறிக்க முடியாது, பாவத்தில் இருக்கிற மனிதன். அப்ப அது முடிவற்ற ஒரு பதிலால் மரணம், மீட்பின் அன்பு. அதை நம்ம செய்ய முடியாது. ஆனா சுய வெறுப்பு, சுய தியாகம், நம்மை வெறுத்து பிறருக்காக பிறருடைய நன்மைக்காக நாம செய்கிற எல்லாமே அந்த கொள்கையா இருக்கு, இல்லைங்களா? நம்ம சுயத்தை வெறுக்கணும், மற்றவங்களுக்காக சிலதை நம்ம இழக்க வேண்டியது வரும் வாழ்க்கையில. உலகத்துல பாத்தீங்கன்னா சிநேகத்தை குறித்து சொல்லும்போது, ஒருவன் தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கறத விட பெரிய ஒரு நட்பு வேற இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? இதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. இங்கிருந்து எடுத்துட்டு போய் சொல்லியிருப்பாங்க உலகத்தான, இல்லைங்களா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கான கிறிஸ்துவனுடைய அன்பு மாதிரி, நம்ம மேல ஆண்டவர் வச்ச அன்பு மாதிரி நாம ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்கள மன்னிக்கிறதுக்கு, அவங்களுக்காக தியாகம் பண்றதற்கு, தொடர்ந்து அவங்களோட நிலைத்திருக்கிறதுக்கு, உண்மையா இருக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஆண்டவர் மேல இருக்கிற நம்முடைய அன்பு சரியா இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அவங்களை மன்னிப்போம், கொடுப்போம். யார் மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மன்னிப்பை பெற்றவன் தான் மன்னிப்பான். மன்னிப்பை பெறாதவன் கல்லு பிள்ளையார் மாதிரி இருப்பான், இல்லைங்களா? அவன் மன்னிக்க மாட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். ஏன் தெரியுங்களா? அதாவது என்ன சொல்ல போகணும்னா, நம்ம வாழ்ற கலாச்சாரத்துல மன்னிப்புன்றது அறவே எந்த மனிதனுக்கும் தெரியாது. அதை கௌரவ குறைச்சலா நினைப்பான். அவன் மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கேட்டா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பான். வேதம் அப்படி சொல்லிட்டா இல்லை, மன்னிப்புக்கு அப்படின்னாரு. அப்புறம் இன்னொன்று பண்ணி வச்சிருக்கிறாங்க, தொட்டதுக்கெல்லாம் சாட்சி சொல்றது. ஒரு அச்சி அப்படின்ட்டு அசாரி அசாரி அசாரின்னுட்டே இருப்பான்.
சரிங்களா? என்னத்துக்கு சாரி கேட்கறதுன்னு தெரியாம மன்னிப்பு கேட்கறதையும் பத்தி சொல்லல. ஒரு நாளைக்கு 150 தடவை மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் வந்து பொம்மை மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். உணர்வெல்லாம் எதுவும் இல்லாம சாரி, 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 சாரி சொல்றாங்களே அந்த மாதிரியும் வேதம் சொல்லும். இறுதியபூர்வமாக உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது. அதனுடைய தப்புகளை ஆழமா உணர்ந்து நம்ம அவங்ககிட்ட ஒரு தவறு செஞ்சிருந்தா அதை அறிக்கையிட்டு அதை நான் எப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கறது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்யும். அதே மாதிரி ஒரு சகோதரன் தான் பாவத்தை உணர்ந்து வந்து அதை சொல்லி அறிக்கையிட்டான்னு சொன்னா மன்னிக்கிறதற்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவன் தேவ பிள்ளையா? முதல்ல எவன் மன்னிப்பு பெற்றுக்கிறானோ அவன் தான் மன்னிப்பான். எவன் மன்னிப்பு பெற்றுக்கிறானோ அவன் தான் மன்னிப்பு கேட்பான். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படின்னா இல்லைன்னா அந்த கிறிஸ்துவனுடைய அன்பெல்லாம் இருக்காது. வீம்பு பிடிச்சவனாட்ட இருந்துக்கிட்டு நான் கிறிஸ்துவன்னு சொல்றதெல்லாம் அது கிறிஸ்துவ அன்பு கிடையாது. இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து 7 வசனம் முடிய நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசி, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி இதை சொல்றத நம்ம பார்க்கலாம். இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த பவுல் அழகாக தெய்வ ஆவியினால எழுதுறாரு. அது சகிக்கும். சரிங்களா? சரிங்களா? இருமாப்பாகாது, அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவு நாடாது சொல்லிட்டே வராது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 4:32 பாருங்க. 4:32 பார்த்தா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி சொல்றார். முன்னாடி ஒரு முன்மாதிரி வைக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நான் எப்படி உங்களை மன்னிச்சனோ அந்த மாதிரி நீங்களும் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை நமக்காக கொடுத்து அந்த அன்பை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த விதமான அன்பை நாம் சக விசுவாசிகளிடத்துல காட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்றார். ஒரு முன்மாதிரிய வைக்கிறார். சரிங்களா? அப்போ நம்முடைய அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். சரிங்களா? நான் ஆரம்பத்துல சொன்னதை மறுபடியும் நினைவுபடுத்துறேன். அன்பு அப்படிங்கிறதுக்கு இந்த உலகம் கொடுக்கிற காரியங்கள் வேற, இந்த உலக தத்துவங்கள் கொடுக்கிற காரியம் வேற, இந்த உலக சிந்தனை போக்கே வேற. அது அன்பை வேற மாதிரி பார்க்கும். இல்லைங்களா? ஆனா வேதம் அதை வேற மாதிரி பார்க்கும். சரிங்களா? அந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை 2 விதத்துல முத்தமிடுகிறான். ஒரு தெய்வ பிள்ளையா இருந்தா எப்படி முத்தமிடுறான்? ஒண்ணு கன்னத்துல முத்தம் கொடுக்குறான், வாயினால முத்தம் செய்கிறான். இன்னொன்னு பெரம்பனால முத்தம் செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். அது எதை காட்டுதுன்னா, அந்த அன்பை காட்ட வேண்டிய விதத்துல காட்டுகிறான். நல்லதா இருக்கும் பொழுது காட்டுகிறான், முத்தம் கொடுக்குறான். அதே நேரத்துல அந்த பிள்ளை தீங்கான பாதையில போகும்போது அதன் மேல் அன்பு கூர்ந்து அதை திருத்துவதற்காக அதை அடிக்கிறதுக்கு முற்படுகிறான். இதை எல்லா தகப்பனும் செய்யறாங்களா? உலகத்தில் இருக்கிறவங்களும் சிலர் செய்யறாங்க. ஆனா எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இல்லைங்களா? பிள்ளை ஏதாவது வந்து தவிக்கிட்டு ஏதாவது கேட்டுதுன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப சில இந்த அன்பையெல்லாம் குறித்து வெளிப்படுத்தி காட்டும் போது மனைவிமார்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்பாவுக்கு அவங்க பிள்ளை மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. எப்படி? என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரா? என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். அடம் பிடிச்சா கொண்டுட்டு வந்து கொடுத்துருவார். இல்லைங்களா? அப்போ அவன் நல்ல தகப்பனா இருக்க மாட்டான். சரிங்களா? என்ன வேணாலும் வாங்கி கொடுக்குறவன் தகப்பனா இருக்கக்கூடாது. எது தேவை, எது தேவையில்லை, இல்லைங்களா? அப்படி கேட்டு சில நேரங்களில் கொஞ்சம் கொடுக்கலாம், இல்லை அப்படி செய்யணும். பாருங்க, ஆனால் உலக தகப்பன் அப்படி இருக்கிறானா?
இருக்க மாட்டான். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோன்னு எதையாவது ஒன்று வாங்கி வந்து கொடுத்து எது எல்லாத்தையும் கெடுப்பான். அப்படி இருப்பான். அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணாலும் அவர் அடிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பாசம் ஜாஸ்தி. உங்க அப்பா அடிக்க மாட்டாரா அப்படின்னு? அடிக்கவே மாட்டார். ஏன்? பாசம் ஜாஸ்தி. என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டாரா? அடிக்க காலத்துக்கு மூஞ்சில வச்சா அப்போ அடிக்க மாட்டார். அவன் மூஞ்சில தான் உதைப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மூஞ்சில வெட்டிக்கிட்டு உதைப்பான். 15 வயசு ஆச்சுன்னா அதனால தான் அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்பா அம்மாவை. இல்லைங்களா? குத்துறதுக்கு பார்க்குறாங்க இல்லையா? அது காரணம் என்ன? வேதம் சொல்லுறது சிறு வயதுல அவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து. அப்போ முதிர் வயது வரைக்கும் விடாது இருப்பான் என்று சொல்லி சொல்றது. இந்த அன்புக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. தோழன் மாதிரி நடத்துறான்ட்டு குடியார மாதிரி நடத்திட்டு போயிடக்கூடாது. தோழன் மாதிரி நடத்தணும் பிள்ளைகளை. ஆனா எல்லா கேடுகளையும் செஞ்சுக்கிட்டா எங்க வேணாலும் போயிட்டு வரட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அவன் தலை எப்படி இருந்தா என்ன, பேண்ட் எப்படி இருந்தா என்ன, டவுசரை போட்டுக்கிட்டு போனா என்ன, அப்படின்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னா அதுக்கு பேர் அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் செய்வாங்க இல்லைங்களா? அப்ப அது அந்த அன்பு இது ஒன்னா இல்லை இல்லைங்களா? அது மாதிரி நாம் ஒருவருக்கொருவர் காட்டுகிற அந்த அன்பு அப்படிங்கிறது கிறிஸ்து நம்ம இடத்துல காட்டுன அந்த அன்பினுடைய மாதிரியாக இருக்கணும். அப்ப கிறிஸ்து நம்ம இடத்துல எப்படி அன்பு காட்டுறாரு? அதை நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? கேள்வி கேட்டு பார்த்து ஆண்டவர் நம்ம மேல காட்டின அன்பு சாதாரணமானது இல்லை. தேவன் குமாரன் இந்த உலகத்துல அனுப்பி பாருங்க, யோவான் 3:16 என்ன சொல்லுது? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தர்லின்னா என்ன சொல்றாரு? அவரை இங்க கொண்டுகிட்டு வாழ வச்சு அவரெல்லாம் அவமானங்களை அடைய வச்சு அவருடைய வஸ்திரத்துல உருகி அவரை சிலுவையில தூக்கி ஆணி அடிச்சு அத்தனை பரியாசம் பண்ணி அவரை மறித்து 3ஆம் நாள் உயிரோட எழுப்பி அந்த நீதியை அதை விசுவாசிக்கும்படி வச்சு நம்மள மீட்கிறாராம். அப்படி சொல்றாங்களா? அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்க. அது சொல்ல மாட்டாங்க. கொடுத்தாருன்னு சொல்லுவேன். என்னத்தை கொடுத்தார்? அத்தனை வேலை நடந்திருக்குது மீட்பின் வரலாற்றுல இல்லைங்களா? அப்போ அந்த அன்பை வெளிக்காட்டுறார். நம்ம பரிதவிக்கப்படுற நிலைமையில இருக்கிறத வெளிக்காட்டுறார். அதே மாதிரி நம்ம ரசிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது அவர் நம்மளை நேசிக்கிறாரு தான். நம்ம குறைபாடு உள்ளவங்க தான், பாவம் தொடர்ந்து இருக்கிறதுனால பாவம் செஞ்சிருக்கவங்க தான். அந்த உணர்வே இல்லாம இருந்துகிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனை ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார் இல்லைங்களா? அதனாலதான் இயேசு சொல்றாரு பேதுருட்ட, ஆண்டவரே நான் என் சகோதரனை எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவைமா? 7 தடவை மதி. எத்தனை தடவை மன்னி அப்படின்னா என்ன சொல்ற? என் சகோதரன் ஒரு தடவை ஒரு நாளைக்கு தப்பு செய்து 7 இல்லை 10 இல்லை 15 தடவை 20 தடவை தப்பு செய்துட்டு அந்த தப்பை உணர்ந்து அவன் திருப்ப மன்னிப்பு கேட்பான், அதுல இருந்து மனம் திரும்ப விரும்புவான்னு சொன்னா நீ மன்னின்னு சொல்ற. யார? மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வரவன்ட்ட அவன் அப்படியே இருப்பான். நீயே போய் ஐயா சாமி ப்ளீஸ் நீ கொஞ்சம் ஏத்துக்கன்னு கெஞ்ச சொல்லி ஆண்டவர் சொல்ல. அப்படி செஞ்சா அவன் உருப்படுறதுக்கு வழி இருக்குதா? அவன் பமாட்டான். அவன் அப்படியே தான் பமாத்து பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் செய்யறது நீதின்னு நினைச்சுப்போம். ஆண்டவர் அதை செய்ய சொல்ற. அப்ப நம்ம பார்க்கணும், கிறிஸ்து நம்மளை வச்சிருந்த அன்பு போல அதை ஒரு அப்பழுக்கற்ற அன்பாக ஆண்டவருடைய உதவியோடு கூட நம்ம செய்யணும். அதைத்தான் நம்ம இதுல இருந்து பார்க்கணும். ஜீவனை கொடுக்கிற அன்பு. சரி, இதுல இருந்து ஒரு 3 பயன்பாடுகளை நம்ம பார்த்து முடிப்போம். இதை எடுத்துப்போம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. இதுல நம்ம முதல்ல பார்க்கறது என்னன்னா, கிறிஸ்துவ அன்பின் மாபெரும் முக்கியத்துவம். கிறிஸ்துவ அன்பின் மாபெரும் முக்கியத்துவம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த அன்பை குறிச்சு ரொம்ப ஒரு வலுவா அங்க சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல மற்ற இடத்துல அநேக காரியங்கள் சொல்லி இருக்குது. ஆனா இந்த இடத்துல இந்த அன்பை குறித்து ஒரு அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன் அந்த அளவுக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் அன்பை குறித்து பரிசுத்த ஆவியினால பேசுறாருன்னு சொன்னா, கொரிந்த சபையில எல்லாம் இருந்தது, அன்பு மட்டும் இல்லை இல்லைங்களா? இந்த சபையில அன்பு இல்லை.
அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அதிகாரமே அங்க நமக்கு கொடுத்துருக்கிறாரு அன்பை பத்தி. அவங்க கிட்ட என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, அவங்க கடவுளுடைய வார்த்தை பேசுறதுல எல்லாம் தேறி இருந்தாங்க இல்லைங்களா. நல்ல வார்த்தை திறன் எல்லாம் இருந்தது இல்லைங்களா. தெய்வீக காரியங்களை சரளமா பேசினாங்க இல்லைங்களா. ஆனா அன்பு இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தெய்வீக காரியங்களை எல்லாம் நீ அப்படியே ஃப்ளூவெண்டா பேசின, சரி அப்படியே சரளமா பேசுனா இல்ல, அதெல்லாம் செஞ்சிட்டாலும் அன்பு இல்லைன்னு சொன்னா அது ஒரு வெண்கலம் போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வெண்கலத்து மேல ஒரு தட்டு தட்டுனா சவுண்ட் ஒண்ணு வரும், மணி மாதிரி இல்லைங்களா. நம்ம ஏதாவது ஒண்ணு தட்டுனா டம்முன்னு சவுண்ட் வரும். அது ஒரு சவுண்ட் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அடங்கிடும், உயிர் இருக்காது. அந்த மாதிரி அன்பு இல்லாம நீ அதெல்லாம் செஞ்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, அது ஓசை இடுகிற வெண்கலம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அந்த சபையில் அது இருந்தது, அதெல்லாம் செஞ்சாங்க. அதோடு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி சகல ரகசியங்களையும் சகல காரியங்களையும் அறிஞ்சிருந்தாங்க, அற்புதங்கள் செய்தாங்க அந்த சபை மக்கள் இல்லைங்களா. அதெல்லாம் அவங்க விசுவாசம் உடையவர்களாக அதுல இருந்தாங்க அந்த சபையில, கொரிந்து சபையில் இல்லைங்களா. தீர்க்க தரிசனம்னா அப்போ சபை 1ஆம் நூற்றாண்டு இல்லையா, இப்ப அதெல்லாம் இல்லை, அப்போ இருந்தது. அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்ல இதெல்லாம் இருக்கு, ஆனா அதுல அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது ஆவிக்குரிய வகையில எந்தவித பிரயோஜனத்தையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பு மாதிரி அது இல்லை அப்படின்னு சொன்னா அது எதையும் கொடுக்காதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி உலக பிரகாரமாக தனக்கு இருக்கிற யாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, தன்னுடைய உடலை ரத்த சாட்சியா மறுக்கி கொடுத்தாலும் சரி, அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் நீ மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்குற, உயிரையே கொடுக்குற அப்படின்னு சொன்னாலும் அதுல அன்பு இல்லைன்னு சொன்னா அதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எத்தனை அதிகமான மதிப்பு அன்பின் மேல இங்க வைக்கப்படுகிறதுன்னு சொல்லிப்பாரு. அன்பு எவ்வளவு முக்கியம் தான். அப்ப அதை நாம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாரு. அன்பு இல்லாம நம்ம எதையும் செய்தோம் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம். அந்த அன்புன்னு சொன்னதையும் நீங்க முதல்ல சொன்ன அந்த அன்போட படுத்திப்பாரு. அன்புக்கு 2 பகுதி இருக்கு, உலகத்து அன்பு சொல். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த நேசம் அதெல்லாம் கொல்லாம பெருமைக்காக, இப்போ அந்த சபையில இருக்கிறவங்க எப்படி போயிருந்தாங்க, வரங்கள்லாம் இருந்தது, அற்புதம் செய்யறதுக்கு பார்த்தாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லை, அன்பு காட்டி அதை செய்யல. அவங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, வெறுமனே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. பாருங்க, இப்ப நம்முடைய ஆண்டவர் இங்க 13 சொல்றாரு இல்லையா, யோவான் 13:35 நீங்கள் ஒருவர் அன்பா இருந்தா அதனால நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் இருந்தது கொரிந்து சபையில, அன்பு மட்டும் இல்லை. அப்ப அன்பு இல்லைன்னா என்ன ஆயிடுது, ஒரு கேள்வி வந்துருது இல்லைங்களா. மோசமான ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க. அதனாலதான் அன்பை பத்தி பவுல் பேசி அந்த அன்புல இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்பு எவ்வளவு முக்கியம், கிறிஸ்துவ அன்பினுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா. அன்பு இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். அப்ப கிறிஸ்துவ சீசத்துவத்துக்கு இத கிறிஸ்து ஒரு அடையாள அட்டை மாதிரி நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. நீங்க இந்த ஊர்ல நம்ம இந்தியாவில் இருக்கிறோன்றதுக்கு என்ன அடையாள அட்டை, ஓட்டர் ஐடியா, இப்போ ஆதார் கார்டு இல்லைங்களா. ஆதார் கார்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை நம்பர் போட்டு நம்மளாம் வரோம். அது இருந்தாதான் நமக்கு இப்போ எல்லாம் கிடைக்கும். ஓட்டர் ஐடியா கொண்டு போனாலும் இது வாங்கிட்டு வர முடியாது இப்போ இல்லைங்களா. ஆதார் அட்டை கேட்பாங்க, எங்கேயா போய் ஒரு சிம் கார்டு வாங்கணும்னா உடனே ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ எதை காட்டுறாங்க, நீ இந்திய பிரஜை அப்படின்னா அதை காட்டு அப்படிங்குவாங்க. இப்போ வேறு நாட்டில் இருந்து இங்கே தப்பிச்சு அகதியாக ஓடியாந்த யாராவது இருந்துக்கிட்டு இங்கே ஒரு சிம்மு கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்க. வேணா வேற யாரையாவது கூட்டிகிட்டு வாங்கப்பா, அவங்க பேரில் வேணா வாங்கிக்கங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர தரமாட்டாங்க. அப்போ ஆண்டவர் இங்கே கிறிஸ்துவ சீசத்துவத்துக்கு இந்த அன்பை ஒரு அடையாள அட்டை மாதிரி வைக்கிறார். இந்த அன்பு இருந்ததுனாதான் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்றத முன்னாடி ஒரு சோதனையா வைக்கிறார். அப்ப அந்த அன்பு எவ்வளவு முக்கியன்றது பாரு.
நம்ம கிறிஸ்துவர்கள், அதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய உண்மைக்கு இந்த அன்பு ஒரு சோதனையா வைக்கப்படுது. இல்லைங்களா? அன்பு சோதனையா வைக்கப்படுது. சரிங்களா? அப்ப கிறிஸ்துவ சகோதரத்துல நம்ம அன்பு கூறாம நாம ஆண்டவர்கிட்ட அன்பு கூற முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறேன்னு சொல்லிக்கிட்டு சக விசுவாசிகிட்ட அன்பு கூறல அப்படின்னு சொன்னா நாம அன்பு கூற முடியாது. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சில இடங்கள்ல எல்லாம் திரும்பிட்டு திரும்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் இங்க என்ன வேலை வந்து சர்ச்சில்? ஏன்னா அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு சண்டைன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க 2 பேரும் சண்டை, பேச மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, அவங்க இங்கே உட்கார மாட்டாங்க, இங்கே உட்காந்து அவங்களுக்கு சண்டை. அப்புறம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கிறது, மறக்கிறது? இல்லை, மன்னிக்கணும். சரிங்களா? கிறிஸ்து நம்ம மன்னிச்சது போல நம்ம எவ்வளவோ மோசமான நிலையில இருந்தோம். எந்த விதத்திலையும் நம்ம தகுதி உடையவர்களே அல்ல. நம்ம நரகத்துக்கு மட்டும்தான் தகுதி உடையவர்களாக இருந்தோம். ஆனா தேவன் நம்ம மேல் வைத்த அன்பினால தம்முடைய குமாரன் அந்த உலகத்துக்கு அனுப்பி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ரட்சித்து நம்ம மேல அன்பு கொண்டிருக்காரு. சரிங்களா? அப்போ நம்ம சின்ன சின்ன காரியங்கள்லாம் நமக்கு சில நேரங்கள்ல சிலர் செய்திருக்க கூடும், செஞ்சிருவாங்க. கண்டிப்பா அதெல்லாம் வலிக்கும், பெயின் உண்டாகும். ஆனா என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொல்லலாம். அப்ப மன்னிக்கணும்னா இங்க ஒரு உறவை பார்க்கணும். இப்படி பார்க்கணும். மேல பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா மட்டும்தான் இதை மன்னிக்க முடியும். இல்லைன்னா நம்மள மாதிரி கொடூரமான ஆளை பார்த்துருக்கீங்களா? மன்னிக்க மாட்டோம். அப்ப கிறிஸ்துவோடு நம்முடைய உறவு சரியா இருந்தா மன்னிப்போம். அப்ப அவர் மீட்டு கொண்டவர்கள் மீது அன்பு செலுத்துகிறது அப்படிங்கிறது, சக விசுவாசி இடத்துல அன்பு செலுத்துகிறது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மேல செலுத்துகிற ஆவிக்குரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அன்பினுடைய உறுதியான அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இயேசுவால மீட்கப்பட்டவர்களிடத்துல அன்பு கூறுறோம் பாருங்க, அது நாம இயேசு மேல அன்பு கூறுகிற அந்த அன்புக்கு உறுதியான ஆதாரமா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏதாவது சொல். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பை நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா, தொடர்ந்து நம்மள தங்கி இருக்காரு, மறுபிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னா, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலையும் நடத்தையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அந்த நற்காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். மன்னிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுறது, அதெல்லாம் உலக மனுஷனுக்கு சாத்தியமே கிடையாது. உலக மனுஷனுக்கு நீங்க நினைச்சே பார்க்காதீங்க, சாத்தியமே கிடையாது. இல்லைங்களா? நிறைய பேர் அன்பு காட்டிக்கிறது, இது அப்படியே இருதயத்தை பிச்சுக்கிட்டு காட்டுற மாதிரி ஒரு அன்பு. இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, வெளியெல்லாம் நடிக்க முடியாது. சில பேர் நடிக்க சொல்லுவாங்க, நம்மளே நடிச்சு நீங்க என்கிட்ட நல்லா பேசுனீங்கன்னா நான் செய்வேன் அப்படிம்பாங்க. நான் எப்படி நல்லா பேசுறது? எனக்கு உள்ள ஒண்ணு சொல்லுதே, ஆவியானவர் பேசுவாரு. நீ தப்பு பண்ணா சொல்லணும் இல்லையா? ஒருத்தன் குழியில உழுக போறான், எப்படி நல்லா பேசுறது? போய் கையை பிடிச்சி இழுத்து விட வேண்டியதுதான். குருடனாட்ட போயிட்டு இருந்தானா என்ன பண்ணுவோம்? நம்ம செவிடன்னு வச்சுக்கோங்க, காதல சொன்னா கேட்கற மாதிரி. ஒரு தடவை நம்ம சொல்றோம், அவன் கேட்காம நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? குடுன்னு ஓடுவோம். ட்ரெயின் தண்டவாளத்தில் ஒருத்தன் உழுவுறதுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து கத்துறீங்க, கத்துனா அவனுக்கு காதல் உழுகுமான்னு செவிடன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம முழு பலத்தையும் பயன்படுத்தி எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடி போய் புடனி மேல ஒரு தள்ளி அவனை தண்டவாளத்துல இருந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுற மாட்டோமா? தள்ளி விட்டா என்ன நடக்குது? சம்டைம்ஸ் அடிபட்டுரும், இல்லைங்களா? ஆனா உயிர் என்ன பண்ணும்? பாதுகாக்கப்படுது, இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த அன்பு அப்படிங்கிறது அங்க இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததுல இருந்து வர அன்பு. அதை இந்த உலக நடிப்பு அன்போடெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது, இல்லைங்களா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னா, பிடிச்ச மாதிரி எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, பேதுரு சொல்றாரு, பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யாருன்னு சொல்றாங்க? எல்லாம் வெளியே சொல்றாங்க தீர்க்கதரிசி அது இதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு பேதுரு என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய கிறிஸ்துன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே, இது மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினாருன்னு சொல்றாரு.
எவ்வளோ குஜாலா இருந்திருக்கும் பாருங்க. மற்றவங்களாம் இருந்தாங்கல்ல, பேதுருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் மறிக்க போறேன்னு சொன்ன உடனே தனியாக கூட்டிகிட்டு போய் ஆண்டவரே நீ மறிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இப்போ ரெண்டு எவ்வளோ பேலன்ஸ் பாருங்க. அந்த வார்த்தை தான் அங்கே இருக்குது. மனுஷன் அதே தான், அவனுடைய நடவடிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் வார்த்தைகள் வந்ததே தவிர, இப்போ அவன் சொன்னோடனே பேதுரு உனக்கு தெரியலப்பா, நீ வாப்பா உக்காருப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு தொடங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் செய்கிற வேலை பிசாசுக்குரிய வேலை, அதனால கடிஞ்சுக்கிறாரு. அப்போ ரெண்டையும் வித்தியாசம் இருக்கு பாருங்க அந்த அன்புல, இல்லைங்களா? ரெண்டுமே இருக்கணும், பேலன்ஸ்டில் இருக்கணும்ல. அப்போ பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பை ஏற்படுத்தி இருக்கிற இடத்துல அவர் அந்த சுபாவத்தை வெளியே எடுத்துக்கிட்டு வரார். மறுபிறப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அவர் நம்மள இருந்து அந்த சுபாவத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வரார். அப்ப பரிசுத்தவான்களுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலையும் நடத்தையிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த நல்ல பண்புகளை அவர் ஏற்படுத்துறார் பரிசுத்த ஆவியானவர், இல்லைங்களா? அதுல ஒண்ணு கிறிஸ்துவ உடையவர்களுக்காக வாழ்ற வாழ்க்கை, இல்லைங்களா? கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவ உடையவர்களுக்காகவும் வாழ்ற வாழ்க்கை, அவங்க மேல நேசித்து கிறிஸ்து மேல இருக்கிற அன்பை காட்டி வாழ்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் அன்பு செலுத்துறது என்று சொல்லி பார்க்க. இப்ப பாருங்க, முதல்ல நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவின் அன்பு மாபெரும் முக்கியத்துவம். அந்த அன்பினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரல அப்படின்னா நம்ம அந்த விதத்துல அன்பு காட்ட மாட்டோம், இல்லைங்களா? நீங்கள் என் சீசரா இருப்பீங்க, நீங்க ஒருவர் அன்பு காட்டினீங்கன்னா சீசரா இருப்பீங்க. அப்போ நான் அன்பு காட்டாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருன்னா என் தொடர்பு ஏதோ சிக்கல் இருக்குதாட்டுறது, கிறிஸ்துவோட அந்த கனெக்ஷன் சரியில்லை, அதனாலதான் என்னால அன்போட வாழ முடியல அவங்க நேசிச்சுன்றது தெரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். அன்பின் முக்கியத்துவத்தை பார்த்துருக்கிறோம். இப்போ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்கணும். இப்போ நம்ம மூணு பயன்பாடு பார்ப்போம். அது மூணு ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுதான். நம்ம பிரித்து பார்த்தாலும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இப்போ நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கும்போது அன்புதான் பிரதான கட்டளையா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மற்ற எல்லாமே அது மேல கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க, தேவன் நம்ம மேல வச்ச அன்பு, அந்த அன்பிலிருந்து தான் அவருடைய குமாரனுங்க வராரு எல்லா கதை. அப்ப அன்புல இருந்து தானே அங்க எல்லாம் நடக்குது. அப்ப அந்த அன்பு ஒரு முக்கியமானது, அதன் மேலதான் எல்லாம் கட்டப்படுகிறதுன்னு சொல்லி பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்க, அதுல 22ஆம் அதிகாரம் பாருங்க. 22ஆம் அதிகாரத்துல 36ல இருந்து 40 வசனம் முடியும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் என்று சொல்லி பார்க்கங்களா. இது ரெண்டுக்குள்ளேயும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை யூதர்கள் ரெண்டா பிரிச்சிருவாங்க. மோசேயினுடைய முதல் 5 புத்தகத்தை நியாயப்பிரமாண புத்தகம் சொல்லியும், மிச்சம் இருக்கிறத தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லியும் பார்க்க, எல்லாம் அதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. அது இந்த 10 கட்டளையில காட்டுறாரு. இந்த முதல் 4 கட்டளை தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறது. மிச்சம் இருக்கிற 6 கட்டளை ஒரு மனிதன் சக மனிதன் அவங்க கிட்ட காட்ட வேண்டிய காரியத்தை குறித்து, அந்த அன்பை குறித்து நமக்கு சொல்லும், சரிங்களா? இப்ப பாருங்க, அன்பே பிரதான கற்பனையா இருக்கிறது. ஆண்டவரோட நம்முடைய உறவு சரியா இருந்ததுன்னா சக மனிதர்கிட்ட இருக்கிற உறவும் சரியா இருக்கு. நம்ம நினைச்சிடக்கூடாது இந்த 10 கட்டளைகளை பார்க்கும்போது நம்ம 10 கட்டளையை சொல்லுனோடனே எடுத்தோடனே யோசிச்சா தெரியலன்னா கொலை செய்யாத இருப்பாயின்னு ஆரம்பிக்கலாம். அது ஒரு முட்டாள்தனமான காரியம், இல்லைங்களா? நல்ல கிறிஸ்தவர்களா நல்லா அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு ஆர்டரோடு அமைச்சிருக்காரு ஆண்டவர், அது நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அது ஒன்னின் பின்னு ஒண்ணுதான். அது சரியா இருந்தாதான் அடுத்தடுத்து அது சரியா இருக்கும், இல்லைங்களா? அப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. இந்த 4 கட்டளைகளும் நாம் தேவனிடத்துல காட்டுகிற, தேவனோடு இருக்கிற உறவை காட்டுது. மிச்சம் இருக்கிற 6
அந்த உறவின் அடிப்படையில மற்ற மனிதர்கிட்ட நம்ம காட்டுகிற அந்த அன்பை குறித்து நம்ம சொல்லுது. அப்ப அன்பு பிரதான கற்பனையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லும்போது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி சொல்றார். நம்ம பார்த்தோம் 13ஆம் அதிகாரம் அன்பை பத்தி பேசுதுன்னு சொல்லி. அதை முடிக்கும் பொழுது பவுல் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி சொல்றார். இந்த விசுவாசம், நம்பிக்கை அப்படிங்கிறத அதை போட்டு மக்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதே தெரியாது, குழப்பிக்குவாங்க இல்லைங்களா? இந்த விசுவாசம் அப்படிங்கிறது கடவுள் மேல் நாம் கொண்டு இருக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல். நம்பிக்கைன்றது நம்ம எதிர்காலத்துல போய் சேர போறோம், அது நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியதுன்னா நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் கொண்டு இருக்கிறோம், பரலோகத்துக்கு போக போறோம் நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம அன்புல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சபையா இருக்கிறோம்னு சொல்றார் பவுல் கொரிந்தியருக்கு. நீங்க அன்பை கிறிஸ்துவ மேல காட்டின அன்பை நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி அப்படி இருக்கு, அன்பே பெரியது அப்படின்னு சொல்றார். அந்த அன்பை காட்டி நடக்கிற பொழுது நாம் விசுவாசம் உடையவர்கள் அப்படிங்கிறதும் நாம் எதிர்கால பரலோகத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறதையும் அதே வெளிக்காட்டும் இல்லைங்களா? அன்பு இல்லைன்னா அதெல்லாம் காட்டிடாது. விசுவாச சந்தேகம் வந்துடும், பரலோக வாழ்க்கை குறித்து உங்க எண்ண போக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்துடும் இல்லைங்களா? இப்ப ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க சரிங்களா? அன்புதான் பிரதானம். இப்ப கிறிஸ்துவனுடைய அன்பின் மூலமா நம்ம இந்த அன்பின்படி அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டும் இல்லைங்களா? இங்க பாக்குறோம், கிறிஸ்துவிலையும் அவருடைய வார்த்தையிலையும் அவருடைய அன்பிலையும் நாம் நிலைத்திருந்தா மட்டும்தான் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறதுக்கும் தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறவும் முடியும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அன்பு கூற முடியாது, வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? கிறிஸ்துவிலையும் அவருடைய வார்த்தையிலையும் அவருடைய அன்புலையும் நம்ம நிலைச்சிருக்கலைன்னா நம்ம என்னதான் தலகலா நின்று தண்ணி குடிச்சாலும் அந்த அன்பு கிறிஸ்துவுடைய அன்பா இருக்காது இல்லைங்களா? அது சுயநலமானதாக இருக்கும், அது எதிர்பார்ப்பை காட்டுகிற ஒரு பைத்தியக்காரத்தனமான எதிர்பார்ப்பை காட்டுகிறதா இருக்கும். இந்த மாதிரிலாம் அது இருந்துடும் இல்லைங்களா? ஆகவே நம்ம ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? நம்முடைய அன்பு தேவனோடு கூட அந்த உறவு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நாள் பரிசோதித்து அந்த அன்புல வளர ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா சக விசுவாசிகளை நாம் நேசிக்கிற அன்பிலேயும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வளரும் சரிங்களா? சரி, கடைசியா ஒரு பயன்பாடு பார்த்து முடிக்கலாம். உயிரை கொடுக்கும் அன்பு. தேவ பிள்ளைங்க ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்க வேண்டிய அன்பின் அளவு என்ன அப்படிங்கிறத 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லிடுறார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொல்றார். அவர் மாதிரியே மரணம் வரைக்கும் ஒரு சுய தியாக அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் ஒரு சுய தியாகத்தோடு அந்த அன்பை காட்டினார், அந்த எதிர்பார்ப்போடையும் நமக்கு ஆண்டவர் அன்பு காட்டி அந்த மாதிரி ஒரு அன்பை காட்ட சொல்றார். கடைசி வரைக்கும் இருந்து தன்னுடைய உயிரை கொடுத்தார் இல்லைங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் கொடுத்தார் இல்லைங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர்ல 5ஆம் அதிகாரம் பாருங்க, 6ல இருந்து 8 வரைக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அருகி, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, தன்னுடைய நண்பர்களுக்காகவும் தன்னுடைய எதிரிகளுக்காகவும் மரிப்பதின் மூலமாக தன்னுடைய அன்பினுடைய மகத்துவத்தை இயேசு கிறிஸ்து இங்க நிரூபித்து காட்டி இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இங்க சீசர்கள் இருக்கிறாங்க, இப்போ அவங்க இப்ப இயேசு விசுவாசிச்சிருக்காங்க, நண்பர்களா இருக்காங்க. ஆனா இன்னும் எத்தனையோ பேர் எதிரியா இருந்தாங்க இல்லைங்களா? கிறிஸ்து விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் ஆண்டவர் அங்க மரிக்கிறார் இல்லைங்களா? அப்ப மரிச்சு தன்னுடைய அன்பினுடைய மகத்துவத்தை நிரூபித்து காண்பித்தார் சொல்லி பார்க்க எதிரிகளுக்காகவும் மரித்தார். நம்முடைய அன்பு உயிரை கொடுக்கிற மாதிரி அன்பா இருக்கும், உயிரை எடுக்கிற மாதிரி அன்பா இருந்துடக்கூடாது இல்லைங்களா? உயிரை கொடுக்கணும். பாருங்க, நாம நேசிக்கிறதுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறத விட பெரிய அன்பு வேற எதுவும் இல்லை இல்லைங்களா? இந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்ட வேண்டியது
அவசியம். அவங்க நல்லா வளரணும், வாழணும் அப்படிங்கிறது, இந்த உறவு இழந்து போயிடக்கூடாது, இந்த உறவு கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்து சுய தியாகத்தோட செய்யணும். பெருமாப்பு பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஒத்து வராது இல்லைங்களா? சுய தியாகத்தோட இருந்தால் மட்டும்தான் அந்த அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கிறிஸ்துவுடைய அன்பை காட்டி நம்ம வளர முடியுதுன்னா அது நமக்கு சர்க்கரைன்னு எழுதி பேப்பரை சுவைச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும், டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக இருக்காது இல்லைங்களா? எல்லாம் தலையறிவாக இருக்கும். பாருங்க, பிதா என்னிடத்துல அன்பு கூறுகிறது போல நான் உங்களிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் அப்படியே படிச்சு போட்டு கடந்து போயிடும் இல்லைங்களா? அதே மாதிரி இதையும் கேட்டுட்டு கடந்து போடலாம், இல்லை கஞ்சோரிக்கு போன குருடனாட்டு இருந்துட்டு போயிடலாம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் அடையாளம்னு சொல்றார். இப்போ பேசிக்கிட்டே வந்தார் இயேசு கிறிஸ்து யோவான்ல. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறத குறித்து பேசினாரு, சீசத்துவத்தினுடைய அடையாளத்தை குறித்து பேசுறாரு. அப்போ பேசிக்கிட்டே வரும்போது இன்னும் ஒரு படி மேலே போய் அவருடனான ஐக்கியத்தினுடைய காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுறார். நீங்க ஒருத்தர் அன்பா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால நீங்க சீசர்கள் எல்லாம் அனுப்பிப்பாங்க. நான் உங்கள் மேல் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இல்லை அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அந்த அன்பின் மகத்துவத்தை நிரூபித்து காட்டி அந்த அன்பிலே நடங்கள் என்று சொல்றார். ஜீவனை கொடுக்கறது ஜீவனை கொடுக்கணும் இல்லைங்களா? ஜீவனை கொடுப்பீங்களா? இல்லையா மாதிரி கைக்கு வருதுல்ல. வாழ்க்கையில அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துறது, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க இருக்கணும், நம்ம கூட ஐக்கியத்தில் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுல எப்பவுமே கிறிஸ்துவ நம்ம பார்த்தோம்னா தான் அது நடக்கும். கிறிஸ்துவ பார்க்கலேன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நடக்காது. ஒண்ணுதான் நடக்கும். ஒரு சொந்தக்காரன் பக்கத்துல உட்காந்துருப்பான், பிசாஸ் எல்லாம் தூண்டி 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 விடுவான். நைட்டும் பகலும் பாராம அவனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அவன் எல்லாம் பண்ணிடு, என்ன பண்ற நீ, இதை பண்ணி விட்டுரு, அதை பண்ணி விட்டுரு சொல்லிக்கிட்டே இருக்கான். லிஸ்ட் போட்டு கொடுப்பான். இப்படி வருவான்ல அப்ப அப்படி முடிச்சு விட்டுரு, அப்படி வருவான்ல அப்படின்னு லிஸ்ட் ஒன்னொன்னா வைப்பான். நம்ம இந்த பக்கம் இயேசுவை பார்க்கணும். நான் உன்னை நேசிச்சல்ல, அவன் தப்பு பண்ண மன்னி அப்படின்னு சொல்லுவாரு. விட்டு கொடு, பரவாயில்ல, இப்ப நீ என்ன பண்ண போற, உன் கௌரவத்தை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லுவார். நானே உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையில நிர்வாணமா தெரிஞ்சுட்டீங்க, உனக்கு அதோட கௌரவம் இருக்குதா அப்படின்னு கேட்பார். இல்லை ஆண்டவரே, அப்ப போய் மன்னிச்சிருன்றார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி மன்னிச்சிட்டேன். ஆனா இந்த போட்டோவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், லிஸ்ட் போடுவான். அவனை விட்டுறாத, அவனை இல்லாம ஆக்கி, அவனை அழிக்கிறத தவிர அவனுக்கு வாய்ப்பே இல்லை, அவனை அழிச்சிட்டாதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதை என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது, ஒரே அடி அதை சொல்லி கொடுப்பான் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணுவோம், அதுதான் சிந்தனை வரும், பாவ சிந்தனை. ஒரே அடி அடிச்சா முடிஞ்சு போச்சு சோழி அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி செய்யக்கூடாது. தேவன் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பு காட்ட வேண்டிய கடமை உள்ளவர்களா இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அன்பு காட்டுறோமா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. இந்த வார்த்தையின் மூலமும் கடவுள் நம்மோட கூட பேசுறார். இப்ப கிறிஸ்துவனுடைய அன்பின் முக்கியத்துவத்தை நம்ம உணர்த்திருக்கோம் இல்லைங்களா? அதோட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறணும். அந்த அன்பு நம்ம ஜீவனை கொடுக்குற அளவுக்கு தியாகமான அந்த அன்பாக அது இருக்கும். ஆண்டவர் அந்த அன்பை நமக்கு காட்டி அதை முன்மாதிரியா வச்சு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? ஆகவே அந்த அன்பை நம்ம நினைச்சு ஒரு நாள் அந்த அன்பை வளர்க்கறதுக்கு பார்க்கணும், அந்த அன்புல மகிழ்றதுக்கு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம செய்வோம், கர்த்தர் நமக்கு உதவுவார்.